ஹாய் ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஃபிக்ஷன் டாக் நேயர்களுக்கு நான் வந்து இன்னைக்கு மைக்கிள் படம் பார்த்தேன் ஐமேக்ஸ் தியேட்டரில். ரொம்பவே சூப்பராக இருந்தது அந்த பிரம்மாண்டமான ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு. எனக்கு ஒரு சில ஒப்பீனியன்லாம் இருக்குது. சில பேர்லாம் சொல்கிறாங்க இந்த படம் வந்து ஒரு பயோபிக் மாதிரியே இல்லை அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இங்கே இந்த டைரக்டர் இல்லை, இனிமேல் இந்த உலகத்தோட எவ்வளோ சிறந்த டைரக்டர் கூட்டிகிட்டு வந்தாலுமே மைக்கிளுடைய பயோகிராஃபியை உங்களால் படமாக எடுக்கவே முடியாது. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இப்போ வந்துட்டு சர்ச்சை இல்லாதவனை வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அவனோட பயோபிக் எடுக்கலாம். இப்போ வந்து பொஹிமியன் ராப்சடி சொல்கிறாங்க, அது எவ்வளோ சூப்பராக இருந்தது அந்த பயோபிக் அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு வந்து பெரிய விதமான சர்ச்சைகள் இல்லை. ஆனால் மைக்கேல் ஜாக்சன் அப்படி கிடையாது. தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் சர்ச்சை தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மெயினான ஒரு சர்ச்சை மட்டும் சொல்கிறேன், அப்போயே புரிஞ்சு போயிடும் ஏன் வந்து இவருடைய பயோகிராஃபி உங்களால் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. ஒரு டைமில் மைக்கேல் ஜாக்சனை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, இஸ்ரேலுக்கு கூப்பிட்டுருக்குறாங்க. ஓகேவா, தலைவன் என்ன பண்ணியிருக்கிறான், அங்கே போயிட்டு இஸ்ரேல் எல்லாம் பார்த்து சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே வந்து பாலஸ்தீன மக்களை வந்து அவங்க எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து தலைவன் பார்த்துருக்கான். ஓகேவா, பார்த்துட்டு என்ன பண்ணியிருக்காப்புல, வந்திருக்கிறாரு வீட்டுக்கு வந்துட்டு ஒரு பாட்டு ஒன்று போட்டிருக்கிறாரு. அந்த பாட்டு பேர் வந்து ரூமராக என்ன சொல்லுறாங்க அப்படின்னா பாலஸ்டீனியன்ஸ் டோன்ட் கிரை அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு ஏதோ போட்டதாகவும் அந்த பாட்டை வந்து சோனியில் வந்து கொடுத்து ரிலீஸ் பண்ண சொல்லியிருக்காரு. ஆனால் அது வந்து யாருக்குமே வந்து பிடிக்கல. ஏன்னா வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் அங்கே ஹாலிவுட்டில் மெஜாரிட்டி பேர் வந்து ஜூஸ் தான் இருக்கிறாங்க. ஓகேவா, அங்கே போயிட்டு அவங்கள பற்றியே தப்பாக பாட்டு போட்டு தலைவன் ரிலீஸ் பண்ண சொல்லியிருக்கிறாப்புல. அங்கே வந்து தான் வந்து அவருடைய கரியரே வந்து ஃபஸ்ட்டு வந்து எதிரிகள் உருவாயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போவே நான் சொல்லிக்கிறேன், இதெல்லாம் வந்து நான் வந்து இந்த ஆர்டிக்கலில் பார்த்தது, அப்புறம் சில விஷயங்கள்லாம் வந்து போட்டுருந்துச்சு, மெஜாரிட்டியாக போட்டிருக்கிறதா நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா, ஏன் வந்து இவரோட பயோகிராஃபி எடுக்கிறதுக்கெல்லாம் யோசிக்கிறாங்க அப்படின்னா புரியுதா? இப்போ இந்த படமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இவர் எப்படி பாட்டு உருவாக்குனாரு, இப்படி தான் வந்து இந்த கதை போயிருக்குமே தவிர இவருக்கு இருந்த லவ் லைஃப்லாம் காட்டவே இல்லை. லவ் லைஃப் காட்டலை. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட தங்கச்சியவே காட்டலை. கூட பிறந்த தங்கச்சி, இத்தனைக்கும் வந்து அவ்வளோ அன்பு. அந்த தங்கச்சியே சொல்லிருச்சு போல், இந்த மாதிரி வந்துட்டு நான் வந்து இந்த படத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிருச்சு போல். ஸோ அதனால் ஜானட் ஜாக்சனுங்கிற அவங்களோட தங்கச்சியை காட்டவே இல்லை. ஓகேவா, ஸோ இந்த படத்தில் வந்து நிறையா கேஸு, லா சூட்டு, அது இதுன்னு போட்டிருக்கிறானுங்க. இந்த மாதிரி என்ன காட்டக்கூடாது, அவனை காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இவர் வந்து பிரபலமான ஆள், ரொம்ப பெரிய, கிட்டத்தட்ட நம்மளுடைய சைல்டுஹுட்டில் வந்து சொல்லப்போனால் ஜாக்கி சானு, அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சச்சின் டெண்டுல்கரு, இந்த மாதிரி ஒரு சில ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, புரூஸ்லி. ஸோ அந்தளவுக்கு இவங்களாம் வந்து பிரபலமான ஆட்கள். ஓகேவா, இவங்க வந்து சர்ச்சையில் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது நினச்சி பாருங்களேன், மைக்கேல் ஜாக்சன் நமக்கு மட்டும் கிடையாது, அங்கே இருக்கிற செலிபிரிட்டிஸுக்கே அவன் இன்ஸ்பிரேஷன். ஓகேவா, இப்போ அவங்க எல்லாரும் வந்து அவங்க கூட பேசியிருப்பாங்க, எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து எப்படியுமே நம்மளுடைய ஃபேஸோ எதுவும் அங்கே தெரிஞ்சிடக்கூடாது, ஏன்னா அவங்க ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்குவாங்கன்னு சொல்லிட்டு யாருமே வந்து இந்த படத்துக்கு வந்துட்டு ஒரு உண்மையான பயோபிக் எடுக்கிறதுக்கான அலோவ் பண்ணலை. ஓகேவா, ஸோ அதனால தான் இந்த படமே எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இது படமே கிடையாது, இது ஆக்சுவலாக வந்து ஒரு கான்செப்ட், ஒன்றுமே இல்லை. இந்த படத்தினுடைய முக்கியமாக கதைன்னு இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவர் சின்ன வயசில் எப்படி வந்து தன்னுடைய அப்பாவுடைய அபியூஸில் இருந்து அவர் வெளியே வந்தார். அவர் ரொம்ப அபியூஸ் பண்ணியிருக்கிறாரு, இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அபியூஸ் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் தாண்டி இவர் எப்படி தனித்துவமாக வெளியே வந்து சாதிச்சாரு அப்படிங்கிற இந்த படத்துடைய டோட்டல் கதையே. ஓகேவா, பட் எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, இந்த படம் சூப்பராக இருந்தது. நான் உள்ளே போயிட்டு உட்காந்துனையுமே எனக்கு வந்து நான் நிறைய சாங்ஸ் கேட்டிருக்கிறேன், ஒரு சில சாங்ஸ் நான் கேட்டது கிடையாது. எனக்கு அந்த சாங்லாம் வந்து இதில் கேட்கும்போது ரொம்ப சூப்பராக. ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன் நேச்சர்னு ஒரு சாங், அந்த சாங் நான் கேட்டது கிடையாது. ஓகேவா, எனக்கு அதுக்கு முன்னாடி மற்றதெல்லாம் கூட கேட்டிருக்கிறேன், பட் ஹியூமன் நேச்சர் கேட்டதே இல்லை. எனக்கு அந்த பாட்டு தியேட்டரில் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, அந்த ஃபீலே செம்மையாக இருந்தது. அதுவும் முக்கியமாக கடைசி 20 நிமிஷம் படம் உண்மையாலுமே கான்சர்ட் தான். உங்களுக்கு வந்து கை காலெல்லாம் வந்து நார்மலாகவே ஷேக் ஆக ஆரம்பிச்சிடும், நம்மளும் அப்படி இறங்கி போய் ஆளலாம் போல தோணும், அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. பட் இந்த படத்துடைய மேஜர் ப்ளஸ் பாயிண்ட் யார் தெரியுமா, அவங்களோட அண்ணன் பையன் அந்த ஜாஃபர் ஜாக்சன். எப்படின்னு எனக்கு புரியல, ஏதோ ஆவி ஏதோ உள்ளே பூந்த மாதிரி இருந்துச்சு, மைக்கேல் ஜாக்சனோட ஆவியே உள்ளே பூந்த மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்தது அவரோட பெர்ஃபார்மன்ஸு. நமக்கே ஒரு சில இடங்களில் வந்துட்டு ஒருவேளை இப்படி தான் இருந்திருப்பான்ல மைக்கேல் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துருந்தது. அந்த பேசுகிற வாய்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஒரு சீனு, ஒரு லிஃப்ட் ஒன்று திறக்கும். ஓகேவா, அந்த எங்கேயோ ஒரு ஆஃபீஸ்க்கு வருவாப்பில், அந்த லிஃப்ட்டை திறந்து உள்ளே வந்து அந்த சேரில் உட்காந்துருப்பார். அந்த மைக்கேல் ஜாக்சனாலே ஒரு கைண்ட் ஆஃப் காஸ்டியூம் தானே போடுவார், அந்த மாதிரி ஒரு காஸ்டியூம் போட்டு ஒரு பஞ்ச் ஆஃப் லாயர்ஸ்க்கு நடுவில் அப்படி உட்காந்துருப்பார். சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயுமே
அப்படி அப்படி பிச்சு பெசராமல் அப்படியே மைக்கேல் ஜாக்சன் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த சீன்லாம் சூப்பராக இருந்தது. முக்கியமாக அந்த பீட் இட்னு ஒரு சாங் இருக்குல்ல, அது எல்லாருக்குமே தெரியும் அந்த சாங் தான், ஓகேவா? அந்த சாங்கோட மேக்கிங் பார்க்குறேன். எனக்கு அந்த சாங் பார்த்ததுக்கப்புறம் தான், அந்த மேக்கிங் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சது. வீட்டுக்கும் செக் பண்ணுறேன், உண்மையான கேங்ஸ்டர்ஸை தான் வந்து அந்த பாட்டில் வந்து போட்டிருக்காப்புல, ஓகேவா? அதெல்லாம் எனக்கு இந்த படம் பார்க்கும்போது தெரிஞ்சுது. நான் ஜஸ்ட் நார்மலாக அது இதில் பார்க்கும்போது என்ன நினைப்போம், ஒரு சாங்கு அதை செட்டப் அப்படி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் சூப்பராக இருந்தது. அது அந்த த்ரில்லர் வந்ததாக இருக்கட்டும், அந்த மாதிரி நிறையா கூஸ்பம் மூமெண்ட்ஸு, அந்த நாஸ்டாலஜிக் மூமெண்ட்ஸ்லாம் வந்து சூப்பராகவே உருவாக்கியிருந்தாங்க. ஸோ அப்போ இது வந்து பயோகிராஃபி இல்லையான்னு கேட்டால், என்ன கேட்டால் அது பயோகிராஃபி கிடையாது, ஓகேவா? பயோகிராஃபினா என்ன அப்படின்னா, ஒரு உண்மைக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய கதையை சொல்கிறது தான் பயோகிராஃபி, ஓகேவா? இது வந்து பயோகிராஃபி கிடையாது. பட் நான் இன்னொன்று சொல்லுவேன், பொஹீமியன் ராப்சோடி கொடுத்த இம்பேக்டை விட இந்த படம் எனக்கு கொடுத்துச்சுன்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, ஆல்ரெடி சொன்னது தான், நம்ம சின்ன வயசுலேருந்து பழக்கப்பட்ட பேர்களில் இதுவும் ஒரு பேர், ஓகேவா? நான் என்ன சொல்கிறேன், என் வீட்டில் எங்கள் பேரண்ட்ஸ்க்கே வந்து அந்த படம் பார்க்கணும்னு ஆசை இருக்குது, ஓகேவா? ஏன்னா அவங்களுக்கும் தெரியும், அவங்களும் 80லாம் கேட்டிருப்பாங்க அந்த பாட்டு இதெல்லாம். ஸோ அந்த மாதிரி நம்ம லைஃப்லேயே வந்து கலந்த ஒருத்தனுடைய படத்தை வந்து பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அது பயோகிராஃபியாக இருந்தாலும் சரி, கான்செப்டாக இருந்தாலும் சரி, அது பெரிய விஷயமா தெரில. படம் நல்லா என்ஜாய் பண்ணேன். எனக்கு டைம் போனதே தெரியல. எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, படம் சட்டுன்னு முடிச்சிட்டானுங்களே அப்படிங்கிற ஃபீல் தான் இருந்தது. இன்னும் காமிச்சிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தான் எனக்கு இருந்ததே தவிர, எங்கேயுமே இந்த படம் எனக்கு போர் அடிக்கல. ஸோ தட்ஸ் இட் ஃபார் மைக்கேல். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படம் தூக்குறதுக்குள்ள தயவு செஞ்சு போய் தியேட்டரில் போய் பாருங்க. ஏன்னா நல்ல ஒரு படம். உண்மையாலுமே உங்களுக்கு அந்த பழைய ஃபீலை வந்து நமக்கு கொடுக்கும், ஓகேவா? ஸோ அதனால் எந்த காலத்தை கொண்டு மிஸ் பண்ணிடாதீங்க கைஸ். போயிட்டு மறக்காமல் பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச்.